guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் 5 ஓட சாட்டர்டே எபிசோட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த வாரம் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து விருந்து தான் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே ட்ரெடிஷனல் லுக்லலாம் வந்திருக்காங்க. பார்க்கவே எல்லாமே செம்மையா இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களோட பார்ட்னரை கோமாளி எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வருது. அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் எடுத்து காட்டுறாங்க. இது யாருக்கு பிடிச்சதோ அவங்க ஓடி போய் அந்த பஸ்ஸில் எடுத்துலாம். அந்த பர்சன் தான் அந்த கோமாளியை செலக்ட் பண்ணி லாக் பண்ணி அவங்களோட பார்ட்னரை இன்னைக்கு குக் பண்ண போறாங்க. தென் ஒன் பை ஒன்னா எல்லாமே அவங்களோட கோமாளிஸை செலக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இன்ட்ரென்ஸா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பானை தான் எடுத்துட்டு வராங்க. இந்த பானையை ஹோல்ட் பண்ணி தான் அவங்க வந்து சமைக்கணும். தென் என்ன சமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து விருந்தில் ஸ்டார்டர்ஸ் செய்யணும். ஸ்டார்டர்ஸ் வந்து இனிப்பில் தான் செய்யணும்னு சொல்லிடுறாங்க. தென் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கிரிக்கெட் பிளேயர்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. தென் உங்கள் குக்கிங் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லிடுறாங்க. எல்லாருமே அறக்க பறக்க அவங்களோட டிஷ்ஷை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஸ்வீட்டில் இன்னோவேட்டிவாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டாக சில பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. தென் டைம் சப்போ ஆயிடுச்சு. எல்லாமே டிஷ்ஷஸ் செஞ்சு முடிச்சிட்டாங்க. தென் ஒன் பை ஒன்னாக கூப்பிட்றாங்க. ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா பிடிவி கணேஷ் தான் கூப்பிட்றாங்க. அவர் செஞ்ச டிஷ் எடுத்துன்னு வந்து வைக்கிறாரு. அவர் செஞ்ச டிஷ்ஷை டேஸ்ட் பார்த்து பூர்ணம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது. தென் மேலே கொடுத்துக்கிற கோட்டிங் வந்து லபரியா ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் ரிஃபானோட டிஷ்ஷை தான் டேஸ்ட் பண்றாங்க. டேஸ்ட்டை பார்த்துட்டு ஜட்ஜஸ் ரொம்பவே இம்ப்ரெஸும் ஆயிடுறாங்க. கூப்பிட்டு வச்சு அக்கும் கொடுக்குறாங்க. இந்த டிஷ்ஷுக்கு சைட் டிஷ்ஷா நீ பண்ணிக்கிற இஞ்சி சட்னி அது வேற லெவலுக்கு டாப் நாட்ச்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டேஸ்ட்டுக்கு யார் கூப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா சுச்சியும் திவ்யாவும் கூப்பிட்றாங்க. அவங்க 2 பேரும் அவங்க செஞ்ச டிஷ்ஷை எடுத்துன்னு வந்து செஃப் முன்னாடி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சுச்சியோட டிஷ்ஷை டேஸ்ட் பண்றாங்க. அதை டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குது, பட் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாகுது. அது போட்டிருந்தீங்கன்னா இந்த ஸ்வீட் வேற லெவலுக்கு இருந்திருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் திவ்யாவோட ஸ்வீட்டை தான் டேஸ்ட் பார்க்குறாங்க. டேஸ்ட் பார்த்துட்டு ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இது ட்ரெடிஷ்னலாகவும் டேஸ்டாகவும் பாரம்பரியமாகவும் செம்மையா இருக்குது. நெக்ஸ்ட் டேஸ்டிங்க்கு யார் கூப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா ஜோயாவும் அக்ஷயும் கூப்பிட்றாங்க. ஜோயா செஞ்ச டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணிட்டு ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா உங்க டிஷ் இது வரைக்கும் நீங்க செஞ்சதுல இது வேற லெவல் அடிப்பொலின்னு சொல்லிடுறாங்க. ஜோயா ஒரே குஷி ஆயிட்டு ஒரே டான்ஸ்ல ஆடுறாங்க. நீங்க இதே மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா வேற லெவலுக்கு உண்மையாலே ஒரு நாள் குக் பண்ணிடுவீங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அக்ஷயோட டிஷ்ஷை தான் டேஸ்ட் பண்றாங்க. அந்த டிஷ்ஷை டேஸ்ட் பார்த்துட்டு நீங்க இந்த எடுத்துக்கிறது ரொம்பவே கிரிட்டிக்கலான டிஷ். இதை பதம் பார்த்து தான் செய்யணும். நீங்க வேற லெவலுக்கு பர்ஃபெக்டா பண்ணிருக்கீங்க, செம்மையா பண்ணிருக்கீங்க. நீங்க உண்மையாலே ஒரு நல்ல செஃப்னு ப்ரூவ் பண்ற மாதிரி குக் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டேஸ்டிங் யார் கூப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா பூஜாவும் வசந்த் வாசியும் கூப்பிட்றாங்க. அவங்க செஞ்ச டிஷ் எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க. பூஜா செஞ்ச டிஷ்ல வந்து நல்லா இருக்கு, பட் ரைஸ் ஃப்ளோர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வசந்த் வாசி நீங்க கலக்கிட்டீங்க, வேற லெவலுக்கு இருக்குது உங்க ஸ்வீட்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டேஸ்டிங்க்கு யார் கூப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா பிரியங்கா தான் கூப்பிட்றாங்க. தென் பிரியங்கா டிஷ் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்றாங்க. அவங்க செஞ்ச டிஷ் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, பட் ஆட்ஸ் ஆஃப் யூ நல்லாவே வந்திருக்கு, அது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீகாந்த் தேவா டிஷ்ஷை தான் டேஸ்ட் பார்க்குறாங்க. அதை டேஸ்ட் பார்த்து ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குது, பட் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷை நீங்கள் கொண்டு வந்து கண்ணு முன்னாடி காட்டியதுக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப் யூ, 2 பேருமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் செஃப் ஆஃப் த டே யார் டைட்டில் இந்த வாட்டி அடிச்சுட்டு போகிறான்னு பார்க்கறதுக்கு 2 பேர் செம்மையாக குக் பண்ணியிருக்கீங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஃபானும் அக்ஷயும் கூப்பிட்றாங்க. இஃபானும் அக்ஷயும் நம்ம 2 பேரில் யார் செஞ்சாலும் ஓகே தான் சொல்லிட்டு அவங்களுக்கு கூலாக இருக்காங்க. தென் பின்னர் யாரும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய் கமல் லாஸ்ட் டைம் டேஞ்சர் ஜோனில் இருந்தார். இந்த வாட்டி செஃப் ஆஃப் த டே எடுத்து ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு நான் ஒரு நல்ல குக்குன்ட்டு. தென் செஃப் ஆஃப் த வீக் டைட்டில் வின் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் இந்த கோமாளியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை நான் இவ்வளோ தான் வின் பண்ணேன், லக்கி சாமை ஏன் சேஞ்ச் பண்ணணும், நான் மற்ற குக்கோட கோமாளிஸை வேணால் சேஞ்ச் பண்ணி விடுறேன்னு சொல்கிறாரு. அவர் எந்த குக்கிட்டேருந்து எந்த கோமாளி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சுஜி கிட்டேருந்து மேடி எடுத்து திவ்யா கிட்டேயும், திவ்யா கிட்டேருந்து புகழை எடுத்து சுஜி கிட்டேயும் போட்டுறாரு. ஏற்கனவே சுஜிக்கும் புகழுக்கும் ஆகவே ஆகலை, சுத்தமாக செட் ஆகலை. ஸோ டுமாரோ எபிசோடில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்க 2 பேர் காம்போல என்னென்ன அட்டகாசம் நடக்க போகுதுன்ட்டு. சரி, இந்த 10 பேரில் செஃப் ஆஃப் த டே யார் வின் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தென் இந்த மாதிரி குக் வித் கோமாளியோட அப்டேட் செஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை கைஸ்.